சொன்னா இது வரைக்கும் பிரெடேட்டர் படத்திற்கே உண்டான ஒரு சிக்னேச்சர் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிக்னேச்சரை டோட்டலா அழிச்சிட்டு இவங்க வேற ஒரு ஜேர்னர்ல இந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பொதுவாக பிரெடேட்டர் படத்தை பார்க்கும்போது ஐயோ இந்த பிரெடேட்டர் கிட்ட இருந்து யாராவது இந்த மனுஷங்களை காப்பாற்ற மாட்டாங்களா, டேய் யாராவது தயவு செய்து இந்த மனுஷங்களை காப்பாத்துங்கடா, அவன் ரொம்ப அரக்கண்டா கொடூரமா கொள்ளுவானே அப்படிங்கிற ஒரு பயமும் திக் திக் பக் பக் மூமெண்டமும் இந்த பிரெடேட்டர் படங்களை கொஞ்சம் கூட தவறாம இருந்ததுதான் இந்த படம் வந்து உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம். பட் இந்த படத்துல ஐயோ அந்த பிரெடேட்டரை யாராவது காப்பாத்துங்கடா அந்த மாதிரியான ஒரு மூமெண்டத்தை உருவாக்கி இன்னைக்கு இருக்கிற 2K அண்ட் ஜென்சி கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக தான் இதை எடுத்திருக்காங்களே தவிர பொதுவாக இந்த 90 கிட்ஸு இந்த பிரெடேட்டருக்குன்னு ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க பார்த்தியா, அவங்களுக்கெல்லாம் இந்த படம் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. ரொம்ப மொக்கையாக தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலுமே ஒரு பக்கம் மியூசிக்கு, இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷன் வேல்யூ, இன்னொரு பக்கம் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, நேரேஷன், அதே மாதிரி இன்னொரு பக்கம் SFX, CG, VFXன்னு டெக்னிக்கலா ஒரு நல்ல சவுண்டான படமா கொடுத்திருந்தாலுமே இது அந்த பிரெடேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜானர்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கு அப்படின்னு தான் நாம சொல்லி ஆகணும். இன்னும் சொல்ல போனா வலிமை மிகுந்த பிரெடேட்டர் உலகத்துல வலிமை இல்லாத ஒருத்தன் தன்னோட வலிமையை நிரூபிச்சுக்கிறதுக்காக போராடக்கூடிய ஒரு அண்டர் டாக் ஸ்டோரி தாங்க இந்த பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருந்தாலுமே அந்த பிரெடேட்டர் படத்தை பார்த்ததுக்கு உண்டான ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு மேலான கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க.